ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்க ஒரு மனுஷனால, அதுவும் லவ் பண்ணிட்டு இருக்க ஒரு மனுஷனால, தன்னோட லவ்வருக்காக வாழ்க்கையில எந்த அளவுக்கு பொறுமையா இருக்க முடியும்? எந்த அளவுக்கு தன் லவ்வருக்காக என்னனாலும் செய்யலாம் அப்படிங்கிற அந்த தாட்டோட இருக்க முடியும் அப்படிங்கிறத சொல்ற படம் தான் "சப்த சகரடிச்சு எல்லோ" சைட் ஏ. படம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனயுமே இந்த மனு அண்ட் பிரியா ஒரு கார்ல போற மாரி ஒரு கார் சீனோட தான் ஆரம்பிக்கும். அண்ட் இந்த சீன்ல தான் மனுவோட கேரக்டர் ரிவீல் ஆகும். அதாவது மனு எப்படிப்பட்டவரு? அவரோட லைஃப் எப்படி லீட் பண்ணிட்டு போறாரு? எவ்ளோ சேலரி வாங்குறாரு? இந்த மாரி விஷயங்கள்லாம் இந்த ஸ்டார்ட்டிங் ஓப்பனிங் சீன்லயே காமிச்சுருவாங்க. அண்ட் நம்ம ஹீரோயின் பிரியாக்கு பார்த்தீங்கன்னா, பாடுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். அவங்க அதுல எப்படிலாம் டெவலப் ஆகலாம்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. அண்ட் நம்ம ஹீரோயின் பிரியாக்கு தன்னோட சொந்த ஊர் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, அங்க ஒரு கடல் இருக்கும். அந்த சத்தம் இதெல்லாம் விட்டுட்டு அவங்களால வேற ஊருக்கு ஷிஃப்ட் ஆயி போக முடியல அப்படிங்கிறத தன்னோட அப்பா கிட்ட சென்டிமென்ட்டா சின்ன வயசுல சொல்லிட்டு இருப்பாங்க. அது ஒரு ஃபிளாஷ்பேக்கா காமிப்பாங்க. பிரியா வந்து தன்னோட அம்மாவையும், தம்பியும் கூட்டிட்டு சொந்த ஊர்ல போய் கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு போறாங்க. அங்க போய் தான் மனுவுக்கு பிரியா கால் பண்றாங்க.